இப்ப நம்ம கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில ஏசில உட்காந்து ஒரு அருமையான நாட்டுக்கோழி விருந்து சாப்பிடலான்னு நாங்க போன இடம் தான் குட்டிப்பா நாட்டுக்கோழி மண்பானை விருந்துங்க. ஏங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் ஒத்துக்கிறோம், அதுக்குன்னு கோழி முடிச்சு கடவாசல்லையே கட்டுவீங்க? நம்ம தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைமா மண்பானை விருந்துல ஏசி டைனிங், பொல்யூஷன் இல்லாம பக்காவா சாப்பிடலாங்க. சரின்னு விருக்குன்னு உள்ள போனா ஆம்பியன்ஸ்ல வேற லெவல்ல இருந்துச்சுங்க. டக்குன்னு ஒரு இலையை போட்டு தண்ணி தொளிச்சு ஆர்டரையும் கொடுத்தாச்சுங்க. இவங்க கடையிலேயே ரொம்பவே ஃபேமஸ் அந்த மண்பானையில தர நான்வெஜ் விருந்துங்க. அதை ஒன்னு சொல்லிட்டு கூடவே நாட்டுக்கோழி பிரியாணி, ஒரு சட்டி நாட்டுக்கோழில சிந்தாமணி, காட்டு வறுவல், பள்ளிபாளையமும் ஆர்டர் பண்ணியாச்சுங்க. இது இல்லாம இன்னும் நாட்டுக்கோழில 3 வெரைட்டி இருக்காமாங்க. ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்தோனியும் அந்த 3 சிக்கனி கிரேவியோட இலையில கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சுட சுட ஒயிட் ரைஸ் போட்டு 3 சிக்கனி தனித்தனியா பிணைஞ்சு சாப்பிட்டு பார்த்தங்க. அப்பப்பப்பா என்ன டேஸ்ட்! கூடவே அவங்க நாட்டுக்கோழி பிரியாணி டேஸ்ட் பண்ண நல்ல ஒர்த்தான ஃபுட்டுங்க. அதை முடிச்சிட்டு சுடுசோத்துல தண்ணி குழம்பு ஊத்தி ஒரு ரவுண்ட் போயிட்டு பச்சை புளி ரசத்தை ஊத்தியாச்சுங்க. இது மட்டும் இல்லைங்க, இவங்க கிட்ட நைட் டின்னருக்கு